20 கிலோமீட்டர் சைக்கிளிங் ஓட்டிட்டு ஜிம் போறதெல்லாம் நியாயமா? நண்பர்களே, ரீசெண்டா கொஞ்ச நாளா நம்ம ஈவினிங் தான் ஜிம் போயிட்டு இருந்தோம். மார்னிங் ஜிம் போறதை விட ஈவினிங் ஜிம் போறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஏன்னா ஈவினிங் ரொம்ப கிரௌடு அதிகமா இருக்கு. லாஸ்ட் வீடியோலயே காட்டியிருப்பேன், பெஞ்ச் பிரஸ்க்கே வெயிட்டிங்ல நிக்க விட்டுட்டாங்க. அதான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் சைக்கிளிங் முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிடலான்ட்டு 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக்குக்கு அப்புறம் இப்போ தான் சைக்கிள் எடுத்து 20 கிலோமீட்டர் ஓட்டுறேன். நல்லா இருந்துச்சு மார்னிங் சைக்கிளிங் போறதுக்கு, பீஸ்ஃபுல்லா, நோ டிராஃபிக். அப்படியே 20 கிலோமீட்டர் சைக்கிளிங்கை முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன் ஸ்ட்ரெயிட்டா. இன்னைக்கு நமக்கு புல் டே தான். ஸோ லேட்டுக்கு தரமா மல்டிபிள் வேரியேஷன்ல ஒர்க் அவுட்டை போட்டேன். டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபேட் லாஸ் டயட்ல இருந்ததுனால ரொம்ப வீக் ஆயிட்டோம். ஸோ ரன்னிங், சைக்கிளிங், ஜிம் எல்லாமே பண்றதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஸோ ப்ரோட்டீனையும் கார்ப்ஸையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டயட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அப்டேட் பண்றேன். அப்புறம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பைக் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி ப்ராப்ளத்தினால ஸ்டார்ட் எடுக்கிறது கொஞ்சம் திணறிச்சு. பட் ஸ்டார்ட் ஆகி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இன்னைக்கு டிசிப்ளினா நான் மார்னிங்கே சைக்கிளிங்கும் ஜிம்மையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிசிப்ளினா இருங்க நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம். பாய்.